Hi friends, welcome back to my channel. ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா 1 வீக் வந்து இங்கே ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. இங்கே பக்கத்தில் சரி எங்கேயாவது போயிட்டு வரலாம், பிரணயாவுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் லீவ் விட்டுருந்தாங்க. சரின்னு 1 டே பிளான் பண்ணி வீக்கெண்டு வந்துட்டு இங்கே மேஜிக் விங்ஸ்ன்னு சொல்லி பக்கத்தில் வந்து பட்டர்ஃப்ளை பார்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வீட்டிலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போகிற தூரம் தான். சரின்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனோம். நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி சடனாக கிளம்பி போனோம். அங்கே போய் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணா பிரணயா. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளே நல்லாவே வந்துட்டு அந்த கடை முன்னாடி இருந்துச்சு. அங்கே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு கையில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஸ்டாம்ப்பு குத்தி விட்டாங்க. அது நாங்கள் வந்து வின்டருக்கு போட்டிருந்த கோட் எல்லாமே வந்து முன்னாடி ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. அங்கேயே ஹேங் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே உள்ளே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ளே வந்து செடி எல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கு ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுகர் சிரப்பு, அதாவது சர்க்கரை பாகு வந்து ஒரு ஸ்பாஞ்சில், நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற ஸ்பாஞ்சில் வந்துட்டு ஊற்றி வச்சுருந்தாங்க. அதில் அந்த இடத்துல வந்து அது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அது ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தது. அப்புறம் நம்ம மேலே வந்து உட்காந்துட்டு போயிட்டு இருந்துச்சு பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே. வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க, அங்கே உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் உட்காந்துட்டே போயிட்டுருக்கு. அப்புறம் அங்கே வந்து ஒரு ஜாஸ்மின் மல்லிகைப்பூ செடி வேறு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வின்டர்லேயும் வந்து அதில் பூ பூத்துருந்தது. அப்புறம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அங்கே ட்ரீஸு நிறையா இருந்ததுனால பட்டர்ஃப்ளைஸ் நிறையா இருந்தது தெரியலை. அப்புறம் அங்கே எவ்வளோ நேரம் வேணால் நம்ம இருந்துக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு டைமிங்லாம் இல்லை. அதை முடிச்சுட்டு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் வெளில வந்து பார்த்தா ஒரு பக்கத்துலேயே ஒரு கேண்டில் ஷாப் இருந்தது. ஒரு 100 வருஷம் பழமையான ஷாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடைக்குள்ளே போனால் சுற்றி பார்த்தா பயங்கரமாக வெரைட்டி ஆஃப் கேண்டில்ஸ் இருந்தது, மெழுகுவர்த்தி. சரி நான் அதை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா தீம் வைஸாக வந்து ஹாலோவின் தீமு, கிறிஸ்மஸ்ஸு தீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. முன்னாடியே வந்து கேண்டில், அதுக்கப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா அந்த கடையை சுற்றி பெரிய இடம். உள்ளே வந்துட்டு எங்களுக்கு வெளியில் வர்றதுக்கே வழி தெரியலை. அப்புறமா வந்து கண்டுபிடிச்சிட்டு வெளியில் வந்தோம். அவ்வளோ பெரிய கடை. அதில் வந்து வெரைட்டியாக கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து கேண்டில்ஸு, அப்புறம் நிறையா கேக்ஸு, குக்கீஸுன்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க அந்த கடையில். இது எல்லாமே ஒரு தீமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்தோம். இது வந்து ஒரு மூன் வந்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு தீமில் செட் பண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருந்தது. அதெல்லாமே பார்க்கும்போது குட்டியாக அழகாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து மேலே அழகாக சுற்றிட்டு இருந்தது. இது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது, கலராக இருந்தது. இது வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து மேலே சீலிங்கில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு கலராக வந்து ஸ்டிக்கர் வச்சுருந்தாங்க. எல்லாமே இருந்தது. கடையை வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா டெடிபேரோட ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க. க்யூட்டாக அழகாக இருந்தது, நிறையா இருந்தது. இதில் நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க, அங்கே கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா, அந்த முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெடிபேர் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. யாரோ வந்து கஸ்டமர் வந்து ஆர்டர் போட்டிருந்துருக்காங்க டெடிபேர், அதை தான் அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்த டைமே வந்து மதியானம் தான் கிளம்புனோம். சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து பொம்மை தான். இது 3மே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ வாசிக்கிற மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று கிளம்பிட்டோம். நன்றி.